சார் வணக்கம் சார். ஆ, ஆ சொல்லுங்க. வங்கதேசத்துல தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதோட விளைவா இப்போ ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்திருக்கு. பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? இது அடுத்து எப்படியெல்லாம் போகும் அப்படிங்க சார்? ம். இப்போது கிடைக்கின்ற தகவலின்படி, ஷேக் ஹசீனா அவர்கள் அவருடைய ரொம்ப ஃபேவரைட் கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற நமது நாட்டில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததற்கான ஒரு தகவல்கள் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திரிபுரா மாநிலத்திற்கு ஷேக் ஹசீனாவினுடைய ஹெலிகாப்டர் வந்திருப்பதாக தான் இப்போது சற்று முன் கிடைத்திருக்கின்ற தகவல். ஓகே. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு பிரபலமான தலைவராக இருந்தவர் தான். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்த பொழுது, ஓகே. அந்த புரட்சியினுடைய தலைவராக அந்த வங்கதேச நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகள்தான் இந்த ஷேக் ஹசீனா. ஓகே. ஓகே. இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குடும்பத்தினரையே அந்த ராணுவம் படுகொலை செய்த பொழுது ஓகே. தப்பித்தவர் ஷேக் ஹசீனாவும் அவருடைய தங்கையும் தான். ஸோ இந்தியாவிற்கும் ஷேக் ஹசீனாவுக்குமான உறவு கிட்டத்தட்ட தொப்புள் கொடி உறவு போன்றது என்றே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் போன்ற ஒரு அண்டை நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தவங்க ஷேக் ஹசீனா அவர்கள். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக அவர் ஆட்சியில் இருந்தாலும் கூட கடந்த 2-3 வருடங்களாகவே, அதாவது தேர்தல்கள் நடக்கும் பொழுதெல்லாம் ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி தக்க வைப்பதற்காக முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய கட்சியினர், அவாமி லீக் கட்சியினர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகும் கூட அந்த குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கப்பட்டும் கூட அதற்கு எந்த விதத்திலும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா, பல போராட்டங்கள் இருந்தாலும் கூட 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வங்கதேச லிபரேஷன் வார், அதாவது அந்த வார்ல வார் வெட்டரன்ஸ் இருக்காங்கல்ல, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு 30% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த கோட்டா சிஸ்டம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டில் வன்முறையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த கோட்டா சிஸ்டம் அவாமி லீக் கட்சி, அதாவது இப்போது பிரதமராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஷேக் ஹசீனா அவர்களுடைய அந்த அவாமி லீக் கட்சியில் இருப்பவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் அந்த கோட்டா சிஸ்டம் பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டதனால்தான் மாணவர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த 2 மாதங்களாக வங்கதேசத்தில். ஏனென்றால் அதாவது இந்த கோட்டா சிஸ்டம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது. அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்ததுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இட்ஸ் சக்கம் டு பிரஷர். வேற வழி இல்லாம இப்பொழுது ராணுவம் தலையிட்டு ராணுவம் வங்கதேச நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள். ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஓகே சார். அவங்க ராணுவம் தரப்புன்னு சொல்லும்போது நாங்க எப்பயுமே மக்களுக்காக நிற்போம், மக்களோட சைடுல தான் நாங்க நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் இதுல வெளிநாட்டு தொடர்புகள் அந்த மாதிரியான விஷயங்களும் இதுல ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்க சார்? இல்ல, வெளிநாட்டு தொடர்புகள் பெரிதாக இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். அதாவது நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ராணுவ தளபதி என்ன சொல்லுகிறார் என்றால், அங்க ஒரு இடைக்கால அரசு கொண்டு வரப்படும். சோ அதுதான் ஏற்கனவே நானும் சொன்னது. அதாவது என்னன்னா, லைக் நிச்சயமாக ஒரு இடைக்கால அரசை தான் அவங்க கொண்டு வருவாங்க தவிர ராணுவ கட்டுப்பாட்டில் ஒரு அரசாங்கத்தை நிச்சயமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அது இப்ப ஒரு சோசியல் மீடியா ஏஜ்ல அது சரியா
ஒரு விஷயமாக இருக்காது. ஓகே. நிச்சயமாக ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு திருப்பி எலெக்ஷனை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தான் வங்கதேசம் வந்து பெரிதாக விரும்பும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாரியே ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு ரொம்ப நெடும் காலமானது. ஸோ இப்ப அவங்க ஆமா. பதவிய ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு அப்படின்றது எந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க? இல்ல, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு வந்து நிச்சயமா எந்த விதத்திலும் வந்து அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தாலும் கூட எந்த விதத்திலும் அது பாதிக்காது. ஏன்னா பல விஷயங்களில் வந்து வங்கதேசம் வந்து இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய நாடாகவும், இந்தியாவும் வங்கதேசத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடாகவும் இருக்கிறது. அதனால ஒரு மிகப்பெரிய இந்த அங்க இருக்கிற அந்த இன்டர்னல் ஸ்ட்ரைஃப் இல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஷேக் ஹசீனா அவர்களுக்கு வந்து இங்க முழுவதுமாக தஞ்சம் கொடுத்திருக்காங்களா? இல்ல வந்து அவங்க லண்டன் அவங்களுடைய மகள் வந்து லண்டன்ல இருக்காங்க. ஓகே. சோ அதுக்கு போறதுக்கு ஒரு இன்டர்ம் ஸ்டேவா ஒரு 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 லே ஓவரா இந்தியால வந்திருக்காங்களாங்கிறதெல்லாம் நமக்கு வந்து போக போக தான் தெரியும். இப்பொழுது அதை பற்றி விஷயங்களை பேச முடியாது. So ஓகே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு இங்கேயே வந்து அந்த தஞ்சம் புகுவதற்கான வாய்ப்புகளை இந்திய அரசு வழங்கினாலும் கூட ம். இந்தியா வங்கதேசத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்ன சொல்றது, பந்தம்ன்றது அந்த மாறாது. பந்தம் எல்லாம் வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். ஃபைனலா இப்போ ராணுவ ஆட்சிய எடுத்துட்டாங்க. ஒரு இன்ட்ரிம் அரசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி சொல்றாங்க. இப்போ இந்த போராட்டம்ன்றது அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிச்சுரும்னு நினைக்கிறீங்களா? இது இது எப்படி போகும்னு இல்ல, நினைக்கிறீங்க? போராட்டம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா ராணுவ தளபதி வந்து மக்களுக்காக நாங்க நிற்கிறோம் சொல்லியிருக்காரு. ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்த உடனே இந்த கோட்டா சிஸ்டத்தை வந்து அந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்து ரிவோக் பண்ணாதான் மாணவர்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த இன்ட்ரிம் அரசு மீது ஒரு நம்பிக்கை வரும். சோ அது போன்ற விஷயங்களை தான் வங்கதேச அந்த இன்ட்ரிம் அரசும் ராணுவமும் சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் வங்கதேசம் எந்த அளவிற்கு அமைதி திரும்பும், அங்கு எவ்வளவு எளிதில் அங்கு அமைதி திரும்புங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, ஓகே சார். சார் தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. நன்றி.